ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருந்துருக்கீங்க, அதாவது ரேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ இந்த ரேமை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேம் எதுக்கு போடணும் அண்ட் இது போட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அப்பப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரேமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேமோட ஃபுல் ஃபார்ம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணாது. ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஒரு லார்ஜர் ஃபைல்ஸை எடுத்துகிட்டு ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரேமோட ரோல் நல்லாவே யூஸ் ஆகும். ஸ்பீடாக லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரேம். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேம். பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஆடிருக்கும் போது நிறைய ஃபைல்ஸ் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் டிஸ்க்லேருந்து லைக் அதோட தீம்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமர்ஸ்க்கு. பட் நாட் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரேமை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்து இருக்குது. அதாவது ரேமை இன்க்ரீஸ் பண்ணால் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டு தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் கம்ப்யூட்டரில் இருக்கிறது i3 ப்ராசஸர், 2 8GB ரேம். GB ரேம் வச்சிருக்கேன். டோட்டலாக 16GB ரேம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் நான் போட்டிருக்கேன். அந்த 16GB ரேம் போட்டு பார்த்தீங்கன்னா என் கம்ப்யூட்டரில் ப்ரீமியர் ப்ரோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணானே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes கிட்ட எடுத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அது நான் இன்னும் ஒரு 8GB ரேம் வாங்கி 24GB ரேம்ஸ் வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா டைம் 15 minutes 14 minutes 14 minutes வரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோதான் இருக்கும் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தரும். ஸோ அதுவே நான் பார்த்தீங்கன்னா அந்த ரேமுக்கு பதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டேன்னா அதோட எக்ஸ்போர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். ஒரு 7 minutes 6 minutes பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணி நமக்கு தந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேம் எங்கேயுமே ப்ரொடக்டிவிட்டியில் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை SSD மாற்றினாது, அது HDலேருந்து SSD மாற்றினா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேம் அந்த ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டியில் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க, அதாவது நிறைய டேப்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா, அட் டைம் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ரேம் இருக்குது, அந்த ரேம் ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ்லாம் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா சுற்றுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். டக்குன்னு ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். ஒரு வேளை உங்கள் ரேம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வேலை உங்கள் ரேம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டாஸ்க் மேனேஜரில் போய் ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ரேமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 18% மேலே இருந்துச்சுனாலே உங்கள் ரேம் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது, நீங்கள் புது ரேம் வாங்கி போடணும் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்காக ஒரு எவிடன்ஸோடு நான் வந்திருக்கேன். இந்த ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற மித்தை நான் பிரேக் டவுன் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு வந்திருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெஞ்ச்மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஆனால் நான் பெஞ்ச்மார்க் பண்ணல, ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஏன்னா பெஞ்ச்மார்க் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ்லாம் இல்லை. அந்த கம்ப்யூட்டர் வச்சு பெஞ்ச்மார்க் எடுத்தேன்னா டோட்டலாக 16GB ரேம் வச்சு ஒரு பெஞ்ச் மார்க்கு, 32GB வச்சு ஒரு பெஞ்ச் மார்க்கு, அண்ட் 64GB ரேம் வச்சு ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்காங்க. மூணுத்துக்கும் ப்ரீமியர் ப்ரோ ரன் டெஸ்ட் வச்சு பார்க்க போகிறோம், போத் ரெண்டரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ ரெண்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 16GB ரேமில் நமக்கு 4 minutes 36 seconds 24 minutes 36 seconds கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா 32GBயில் 4 minutes 31 seconds ரன்னர் ஆக டைம் எடுத்துக்குது. அண்ட் 64GBயில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, 4 minutes 36 seconds எடுத்துக்கிச்சு. அதாவது 16GB ரேமோட 16GB ரேமும் 64GB ரேமும் சேம் டைம் ரன்னிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட எக்ஸ்போர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16 ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 8.22 செகண்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ணிடுச்சு. அண்ட் 32 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6 minutes 7 seconds வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டர் பண்ணிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஜிபி 5 minutes 43 seconds வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான் இருந்துச்சு எல்லா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரேமை பார்க்கும்போது. பட் ரெண்டரிங் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு 7 seconds அதுக்கடுத்து 7 seconds கேப் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து 16 ஜிபி ரேமும் 64 ஜிபி ரேமும் சேம் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரேம் போட்டால் வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ப்ரீமியர் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைமை பேஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ரெண்டரிங் பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட் டைம் வந்து எவ்வளோ நாளாக எடுத்துக்கலாம். பட் ரெண்டரிங் பண்ணும்போது ரெண்டரிங் எதுக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் பண்ணுறது ரெண்டரிங் எதுக்குன்னா டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் என்னோட கம்ப்யூட்டரில் போட்டேன்னா செம்ம லேக் ஆகும். அந்த ஃபோட்டோஸ் டைம் லைன் லேக் நிறையவே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ரெண்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எடுத்து பர்டிகுலர் ஃபைல் எடுத்து ரெண்டர் பண்ணனா கிட்டத்தட்ட இந்த 4 minutes ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரேம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரெண்டரிங் டைம் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் இந்த ரெண்டரிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் உங்களோட டைம் லைன் லாகும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மிச்சப்படி ரேம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த டைம் லைன் லாக் அப்படியே தான் இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான். தவிர இந்த 3 ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மித்து. மேபி வந்து நீங்கள் 32 ஜிபி ரேம்லாம் வாங்கிட்டு மல்டி டாஸ்கிங் சைடில் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரீமியர் ப்ரோ ரன் பண்ணிவிட்டு சைடில் வந்து மேபி வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ண விரும்புகிறீங்கன்னா இதை வேணால் பண்ணிக்கலாம். இன்னும் உங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஸ்பீடு இல்லை ரெண்டரிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போகிறது இல்லை. அண்ட் டைம் லைன் லேக் நிறைய பேருக்கு நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. என் சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் லைன் லேக் நிறையவே இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என் சிஸ்டமில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, ஜஸ்ட் அந்த i3 ப்ராசர் மட்டும்தான் இருக்குது. ஸோ i3யோட 2120 ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியர் ப்ரோ ரன் பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டேஜ் எடுத்துப்போம் 1080pயில் இருக்க ஃபோட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் லைன் லேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். டைம் லைன் நான் ரெண்டர் பண்ணோம். அது ரெண்டர் ஆகிறதுக்கே ஒரு 4 to 5 minutes எடுக்கும் என் சிஸ்டமில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரேமை பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை. அதாவது இதில் போட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரேம் நான் வந்து என் சிஸ்டமில் போட்டிருக்கேன். ஸோ அதே தான் இதே கிட்டத்தட்ட வந்து 8 minutes ஆகுது. பட் என் சிஸ்டமில் வந்து 15 minutes ஆகும் இந்த ஃபோட்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இங்கே வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ரேமுக்கு பதில் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டோவில் வந்து HDDலேருந்து SSD மாற்றினா பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் நிறைய கிடைக்கும். ஒரு ப்ராசரை மாற்றினா கூட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு ஆகும். அண்ட் இந்த மாதிரி பிசி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு சந்திப்பு மாதிரி தான். பாய்.